எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன். எனக்கு யாருமே ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்க தெரியல. எனக்கு கோயம்புத்தூர்ல 5 வீடு, போத்தனால 1 வீடு, சுந்தரவனத்தில் 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். ஒக்கடத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இது போதுமா? போதாது. இது போதுமா? கோடி கோடியாக பணம், ஆடி காரு, இதெல்லாம் வேணும். பார்த்தாலே பிடிக்கல, அவட்ட நான் பேசவே மாட்டேன். இந்த உலகத்தில் உண்மையே அவள் துரோகி. அவளை பார்த்தாலே அவள் சொன்ன வார்த்தை தான் நினைவு வருது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கேன். ஸ்கூலுக்கு போகணும், டெஸ்ட் வச்சா பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகனா பயமா இருக்கேன். நைட்டு மாடிக்கு போக தனியா பயமா இருக்கேன். காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, கை வலிக்கிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். என் ட்ரெஸ்ஸை பாருங்க, சூப்பர். என் ஊர்ல இருந்து கேட்டுட்டாங்க நான் ஏறி அப்பா ஏறிட்டு. என் தாத்தா என் பரம்பரை எனக்கு தெரியுமா? உலகத்துல யாருமே நம்ம கிடையாது. எல்லாரும் உங்களுக்கு குளியில தண்ணி விட்டே இருக்கிறாங்க. என் ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா? அற்புதங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? நடக்குமா நடக்காதா? இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்ட ஒருத்தவங்க வராங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. அப்பொழுது எல்லா புத்திகளுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:7. அககாரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதையேற்கள் எல்லையிலே நிலைத்திடுவார். நீதிமொழிகள் 15:25. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதவும் கலங்காகவும் வேண்டாம் என்றார். உபாகமம் 31:8. பிரியமானவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமைக்குள்ளவர்களுக்கு எதிராக நிற்கிறார். உள்ளவர்களுக்கே கிருபையை அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:6. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இந்த அத்தி மரத்திற்கு செய்வதை நீங்கள் செய்யாமல் இந்த மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிப்போ என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மத்தேயு 21:21.
பிள்ளைகளோட துக்கம், துயரம், பேராசை, தாழ்மை இது எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு இங்க கூடப்பட்டுள்ள கொடுக்கிறது, விசுவாசமா இருக்கிறது, தாழ்மை, சமாதானம், அன்பு, பாதுகாப்பு, நெக்ஸ்ட் சந்தோஷம், இவை எல்லாவற்றையும் நம் ஆடைகளாக நாம் தரித்துக் கொள்ளும். வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம், நிம்மதி நிரந்தரமாக இருக்கும். எல்லாவற்றையும் நம் சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவரின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.